இளம் வயதிலேயே ரிட்டையர்மெண்ட், வீடு, வெளிநாடு, சுற்றுலா உங்கள் கனவுகளை பிரகலா வெல்த் மூலம் நிறைவேற்றுங்கள். வணக்கம் நாடு வியூவர்ஸ், நான் உங்க அர்ஜுன். ஸோ சமீபத்தில் டிவியில் வந்து அருணாச்சலம் திரைப்படம் வந்து நம்ம எல்லாருமே வந்து பார்த்துருப்போம். நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான ஒரு மூவி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ சூப்பர் ஸ்டாரோட நடிப்பில் வந்து அருணாச்சலம் மூவி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க. என்னன்னா 30 நாளுக்குள்ள 30 கோடி ரூபா வந்து காலி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி டாஸ்க்கு நம்ம மக்களுக்கு கொடுத்தா அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த எபிசோட் ஆஃப் மக்கள் வாய்ஸ்ல வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ வாங்க போய் பேசலாம். இப்போ அருணாச்சலம் படம் பார்த்துருக்கீங்களா? உங்க பேர்? அருண். என் பேர் அருண். அவர்களுக்கு வந்து நாங்கள் 30 கோடி ரூபா கொடுத்து 30 நாளுக்குள்ள நீங்க வந்து காலி பண்ணோம் அப்படின்னு சொன்னா என்னென்ன தேவைகள் எல்லாம் பூர்த்தி செஞ்சுப்பீங்க? என்ன பார்க்கறதே கரெக்டா இருக்கும். 30 கோடியை நானே செலவு பண்றேன். உங்களுக்கே வாங்க கரெக்டா இருக்கும். என்னை சுத்தி இருக்கிறவங்க நான் பார்த்துப்பேன், அவ்வளவுதான். இல்லை, வெளிநாடு போகிறேன் போட்டு தான். வெளிநாடு தான். எந்த வெளிநாட்டுக்கு ரொம்ப ஏங்கிட்டு இருக்கீங்க போனோன்னு? கனடா. கனடா போகணும். அங்கேயே போய் 30 நாள் செட்டில் ஆயிடுவீங்களா? இல்ல அங்க இருந்தே நிறைய அங்க போனா அங்க ஒண்ணு ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியே சுவிட்ச் ஓவர் ஆயிட்டே இருப்பேன். அந்த 30 கோடி தீர்ந்து என் லிமிட்டுக்குள்ள கடனும் வாங்கி உலகம் ஃபுல்லா சுத்தி பார்ப்பேன். நான் தான் பண்ணுவேன், வீடு கட்டுவேன், பிஸ்னஸ் எதனா பண்ணுவேன். என்ன பிசினஸ் உங்களுக்கு ஆசை? எனக்கு நாய் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை. டாக் வச்சு டாக் பிஸ்னஸ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் இந்த நாடை விட்டு ஓடுறாரு ப்ரோ. என்ன ப்ரோ, நாடை விட்டு ஓடிடுறீங்களா? இந்த நாட்டிலே இருக்கக்கூடாது ப்ரோ. ஏன் ப்ரோ இந்த நாடு மேல உங்களுக்கு என்ன அவ்வளவு வெறுப்பு? ப்ரோ இந்த நாடே வெறுப்பா தான் ப்ரோ இருக்கு. இங்க வாழ்றது வேற எங்கன்னா போனா யார் கண்களும் தெரியாம ஃப்ரீயா இருக்கலாம்னு நினைக்கிறேன் நான். சரி, எந்த நாட்டுக்கு போவீங்க? நான் ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா, அப்புறம் ஈராக் போலான்னு இருக்கேன் ப்ரோ. ஆஸ்திரேலியா ரொம்ப பிடிக்குமா? ஆமா ப்ரோ. பணம் கிடைச்சா அங்க போயிடுவீங்க? அவ்வளவுதான் ப்ரோ. அங்க போயிட்டு எதனா பிசினஸ் பண்ணிட்டு அங்கேயே செட்டில் ஆயிடும் ப்ரோ. 30 நாளுக்குள்ள காலி பண்ணணும்ல? அங்க போயிட்டு காலி பண்ண வேண்டியதான். அப்புறம் நான் இருக்கிற எல்லாருக்கும் தர்ம தானம் பண்ணிடுவேன். யார் யாருக்கு கொடுக்கணுமோ ஏழை மக்களுக்கு தர்ம தானம் பண்ணிட்டு என் பசங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ செட்டில்மெண்ட் பண்ணிட்டு என் பாட்டு ஜாலியாக இருப்பேன். ஒரு புது வண்டி போட்டுன்னு. முதல்ல தானம் தர்மம் தானா? நான் சொல்லிட்டுங்களா, காலி பண்ணுவேன். எப்படி காலி பண்ணுவேன்னாக்கா, நீங்க தர பணத்தை வாங்கிட்டு போய் வச்சுக்கிட்டு நானும் சாப்பிட மாட்டேன். பண்ண காலி பண்றேன். எப்படி திரும்பி நீங்க பணத்தை கேட்க மாட்டீங்களா? கேட்க மாட்டோம். காலி பண்ணிட்டீங்கன்னா ஓகே. காலி பண்ணிடணுமா? நான் என்ன பண்ண இருக்கிற யாருங்களுக்கு எவ்வளோ காது கேட்காத குருடர்கள், எவ்வளோ பேர் முடியாம ஆட்டோ ஓடுறவர்கள், எவ்வளோ மக்கள் இருக்காளுங்க. பல கோடி மக்கள் மேல மத்தியில வாழ்ந்துட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது எவ்வளோ கண்ணு கேட்காத காது கேட்காத குருடன் சேவட ஊனம் மட்டும் எவனை உதவி பண்றானுங்களா? சொல்லுங்க, யாராவது செய்யறாங்களா? வந்தாரு ஐயா மோடின்றாங்க. அது நாடியே இல்லப்படுகிறது. வந்தாரு, இப்போ நான் தான் செய்யறேன், நான் தான் பண்றேன். எங்க பண்றானுங்க? எல்லாம் பிச்சைக்கார நாடா. நம்ம சென்னையா இது. அப்பெல்லாம் எங்க செய்யறாங்க? செயல்பாடுல கிடையாதுப்பா. ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட், அதனால வந்து நம்மளால முடிஞ்ச பணத்தை போட்டு நம்மளே ஒரு படம் எடுத்து பெரியாலாம். சோ ஆக்டிங்ல நீங்களே இப்போ இந்த பிரதீப் ரங்கநாதன் மாதிரி டைரக்டர் நீங்களே? டைரக்டர் நானே, ஆக்டர் நானே. சூப்பர். ஸ்கிரிப்ட்லாம் வச்சிருக்கீங்களா? ஸ்கிரிப்ட் கதைலாம் இருக்கு. கதை, ஸ்கிரீன் பிளே எல்லாம் இது எல்லாமே இருக்கு. சோ ஓன் ப்ரொடக்ஷன்ல நீங்க ஒரு படம் எடுக்க போறீங்க? காசு தான் இல்ல ப்ரோ. காசு தான் இல்ல. என்ன மாதிரி ஜானர்? லவ் ஜானரா? லவ் ஜானர் தான். லவ் ஜானர் தான். நீங்க ஹீரோ? ஆமா. ஹீரோயினா யாரை எதிர்பார்க்கறீங்க? அது வந்து நமக்கு தெரிஞ்ச பொறுத்தவங்க இருக்காங்க ப்ரோ, சௌமியா சொல்லிட்டாங்க. அவங்க தான் ஹீரோ. ஹீரோயின் ஒரு பெரிய பிசினஸ் பண்ணுவோம் ப்ரோ. ஓபன் பண்ணீங்க? ஆமா ப்ரோ. ஹாஸ்பிட்டல் ப்ரோ. ஒரு ஹாஸ்பிடல் கட்டுவீங்க? ஏது மத்தவங்களுக்கு எல்லாம் உதவும் அந்த மாதிரி தான் ப்ரோ. கண்டிப்பா அந்த மாதிரி தான். முக்கியமா வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ் ப்ரோ, அவங்களுக்காக எதனா ஒன்று பண்ணுவோம் ப்ரோ. தேவையானதுன்னா எவ்வளோ, என்ன மாதிரி தேவைகள்லாம்? 10 lakhs கடன் இருக்கு, அது மட்டும் எடுத்துட்டு 10 lakhs மட்டும் தான். ஜஸ்ட் 10 lakhs எடுத்துட்டு மீதி ஃபுல்லா எல்லா க்ரோர்ஸும் கொடுத்துருவீங்களா? யாருக்கு கொடுப்பீங்க? எல்லாருக்கும் கொடுத்து. ஏழை மக்களுக்கு? இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்னும் ஒரு 10-15 லட்சம் கடன் இருக்கு, அவங்களுக்கு கொடுத்துருவேன். ஃபர்ஸ்ட் வந்து ஏழை மக்களுக்கு கொடுப்பேன். ஏழை மக்களுக்கு ஃபர்ஸ்ட். ஏன்னா அவங்களுக்கு நிறைய பேர் வந்து வேலை இல்லாத இருக்காங்க, நிறைய பேர். ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் உடம்பு சரியில்லாத ஆப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பேன். அதான் என் கடன் அடைப்பேன். வேற என்ன பண்ணுவேன்? இருக்கிற பிரச்சனைக்கு அதான் கடனை அடைச்சிருவேன். கடன் அடைச்சிருவீங்க. ஓகே. அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு சேஃப்டிக்கு தான் வைப்பேன். வேற எதுவும் அந்த அளவுக்கு. பட் ஆனா 30 நாளுக்குள்ள அதை காலி பண்ணிடணும்ல? எனக்கு, எங்க அம்மாவுக்கு, என் தங்கச்சிக்கு எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குல்ல. இன்டர்நேஷ்னல் டூர் ஃபுல்லாக எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்க ட்ரை பண்ணுவேன். அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க, மேபி அவங்க நீட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் கொடுப்பேன். என்னெல்லாம் பண்ணுவாருன்னா, நம்மள மாதிரி சுகி டிரைவர்லாம் இருக்காங்களா, அவங்களுக்குலாம் வண்டி வேணும்னா வண்டி வாங்கி கொடுத்துருவேன். செகண்ட் ஹேண்ட்ஸ்ல வச்சிருப்பாங்களா, புதுசா வண்டி வாங்கி கொடுத்துருவேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மெக்டொனால்ட்ஸ் மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுவேன். ஹோட்டல் ஒன்று ஓப்பன் பண்ணுவீங்க? ஆமா. அப்புறம் இந்த ரோட்லலாம் உட்காந்துக்கிறாங்கல்ல, அவங்களுக்குலாம் அப்படியே போகும்போது ஒரு 1000 ரூபாய் அப்படியே கொடுத்துட்டு காலி பண்றோம். ஆனா காலி பண்ணிடுங்க 30 நாள்ல.
ஒரு கார் எடுத்து சுத்துனா ரோட்ல இருக்கிறவங்களுக்குலாம் 2000 கொடுத்தாலே முடிஞ்சிடும் ப்ரோ. ஃபஸ்ட்டு வந்து சென்னையில் யார் யார் ரோட்டில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வீடு கட்டி கொடுத்துருவேன். ஏன்னா அவங்க தான் போகும்போது வரும்போது வந்து இப்போ நடக்கிறவங்ககிட்ட இல்லாதவங்ககிட்டலாம் கேட்குறாங்க. இப்போ அவங்ககிட்ட நம்ம வீடு கட்டி கொடுத்துட்டா வேறு யாருக்கிட்டே கேட்க மாட்டாங்கல்ல. அதனால் எல்லாருக்கிட்டையும் வீடு கட்டி கொடுத்துருவோம். அப்படி இந்த காரு வீடு அதெல்லாம் தேவையில்லைங்க, இருக்கே வண்டி இருக்கிற வரைக்கும் ஹாப்பி அவ்வளோதான். ஏழைகளுக்கு செய்யணும். ஏழைங்கள் செல்லும் மக்கள் நல்லா இருக்கணும். நம்மளோட எய்மே வந்து என்ன இருக்குன்னா மனுஷனோட எய்மு, மனுஷன் பிறந்தது மக்கள் ஒரு மனிதனுக்காக தான். இருக்கிற கடன் பிரச்சனையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்துக்க வேண்டியதுதான். அதுவே ஒரு 90% போயிடும். அவ்வளோலாம் போகாது, ஓரளவுக்கு தான். மெட்டீரியலாகவும் எதுவும் வாங்கிக்க மாட்டீங்களா? ட்ரெஸ்ஸு, காரு? அவ்வளோலாம் செலவு பண்ண மாட்டேன். அதுவும் கொஞ்சமா தான் என்னோட தேவைக்கான இது. வீடு வாங்கலாம்னா வாங்குவேன்ப்பா, வாங்குவீங்க? கட்டாயம் வாங்குவேன். வீடு வாங்குறது ரொம்ப ஒரு எய்ம்ல இருக்கீங்க. ஆமாம்மா, வீடு கட்டாயம் வாங்குவேன். இண்டிவிஜுவலா ஒரு வீடு நகைகள் வாங்கலாம்னா அதுவும் வாங்கிக்குவேன். நகைகள்லாம் அதெல்லாம் வாங்கிக்குவேன். மெட்டீரியல்ஸ் பெருசாக ஆசை இல்லை. முடிஞ்சால் மேபி எனி சூப்பர் கார்ஸ், சூப்பர் பைக்ஸ் அந்த மாதிரி தான். இப்போ நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க, அப்படியே அந்த ரோட்டில் ஒரு 500-1000 ரூபா பறந்து வருது, உங்கள் கால் கிட்ட வருது, சுற்றி பார்க்குறீங்க, யாரும் இல்லை, என்ன பண்ணுவீங்க? எல்லாம் கையில் எடுத்துக்க வேண்டியதானே ப்ரோ. நம்ம தேடி வருது வேணாம்னு சொல்ல முடியுமா? எடுத்து பாயில் பொண்ணு போயின வேண்டியதா? என்னங்க டப்புன்னு இப்படி உண்மையை உடச்சிட்டீங்க? அவ்வளோதான், வேற என்ன? இப்போ இருக்கிற தேவைக்கு அதானே பண்ணோம். என்ன பண்ணி எடுத்துட்டு நான் என்ன பண்ணி என்னுடைய 100 பேர் எடுத்துக்கேன், மீதி வந்து யாருக்கும் வாங்கி கொடுத்துட்டு போயிடுவேன். 100 ரூபா தனக்கு வச்சுக்கிட்டு மீதி 400 ரூபா தர்மம் பண்றேன். இன்னைக்கு தான் என் பேர் தயாளன் சும்மா வைக்கல, எங்க அப்பா வச்சார் பேர். நான் வந்து கர்த்தருடைய பிள்ளை, யாருக்குமே பயப்பட மாட்டேன். அன்னைக்கு சொன்ன நடக்குது, அது என்னக்குள்ள என்னன்னு தெரியல. மற்றவங்களுக்கு செய்யறதுல தான் நீங்க இன்பம் பாக்குறீங்க. பண்ணிட்டு இருக்கேன் ஐயா. கீழே கிடந்தா நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். எடுத்து வச்சுன்னா இப்போ எங்க மாதிரி தோழர் நல்லா பசிக்குது இது பண்ணுதுன்னா அந்த ஆளுக்கு 200 வச்சுங்க. ஆளுக்கு 200 ரூபா கொடுத்து சாப்பிட போயிடுவீங்க. சாப்பிட போயிடுவோம். அவ்வளவுதான். இல்லைன்னா ரோட்ல யாருன்னா இல்லாதவங்க வந்தான்னா கூட பசிக்குதுன்னா கூட அவங்க கூட 200 ரூபா கையில கொடுத்துருவோம். கண்டிப்பா 2000 நோட்டு இருந்தா எடுக்கதான் ப்ரோ செய்வோம். யாரா இருந்தாலுமே எடுக்க தானே செய்வாங்க. பேக்கெட் ஃபுல்லா காசு வச்சுருக்கிறவங்க எடுக்க மாட்டாங்க. என்கிட்ட நான் ஒரு 200 ரூபா தான் இருக்குது, அப்போ எடுக்க தானே செய்வேன். 1 ரூபாய் நான் எடுத்தேன்னா அந்த 1 ரூபாய் எனக்கு எக்ஸ்ட்ரா செலவு தான். அது யாருதுன்னு கேட்பேன், கண்டிப்பா கொடுத்துருவேன் யாரதா இருந்தாலும். எடுப்பேன், யாருக்காவது பக்கத்தில் பார்ப்பேன், இல்லைன்னா கோயில் அது மாதிரி போட்டு. நீங்க இங்க நின்றுட்டு இருக்கீங்க, கீழே ஒரு 500 ரூபா நோட்டு வருதுன்னா என்ன பண்ணுவீங்க? கீழே ஒரு 500 ரூபாய் தான் எடுக்க மாட்டேன். 500 ரூபாய்லாம் போய் அசிங்கமா யாரு எடுத்து? ஒரு 2000 ரூபானா எடுக்கலாம். அப்பயும் எடுக்க மாட்டேன். அதெல்லாம் ஒரு கோடி கணக்குல சொல்லுங்க, குனிஞ்சு எடுக்கலாம். அவ்வளவு வர்த்து இருக்கு. குனிஞ்சு எடுக்கிற அளவுக்கு அது வருது இல்ல. 500 ரூபாய்லாம் வர்த்து இல்லப்பா. நீங்க இங்க நின்றுட்டு இருக்கீங்க, கீழே ஒரு 500 ரூபா நோட்டு ஒரு 3 இருக்கு, என்ன பண்ணுவீங்க? பாயில் வச்சு போயிடுவாங்க. வேற என்ன டக்குன்னு அப்படி உடச்சி சொல்லிட்டு வேற என்ன பண்ண இல்ல, அது யாரது மிஸ் ஆச்சுன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு கொடுக்கலாம். அப்படின்னா நம்ம அது என்ன பண்ண முடியும்? நீங்க எடுத்துப்பீங்க. ஆமா எடுத்துப்போம். அப்படி இல்லைன்னா வேற எடுக்கிற டைம்ல வேற யாராச்சும் யாரோ ரோட்ல யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துட்டு போகலாம். வேற யாரும் இல்லைன்னா நான் தான் எடுத்துட்டு போவேனே. அது என்ன பண்ணுவீங்க? அது எடுத்து ஒரு 7 கொடுத்துருவேன். 7 கொடுத்துருவீங்க. அது நம்மளது இல்லை. அது காசு தான் நம்மளுக்கு. நம்ம சம்பாதிச்சது நம்ம நிற்க மாட்டேன், அர்த்தம் எங்க நிற்கும்? என்ன சொல்றீங்க? 500 ரூபாய் இருக்குன்னா அங்கே நின்று வெயிட் பண்ணுவேன். யாருன்னா இப்போ அது விட்டவங்க யாருன்னா வெயிட் பண்ணி தேடிட்டு இருப்பாங்க. யாருன்னா தேடுறாங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்துருவேன். அப்படி இல்லைன்னு வச்சுக்க, சரி வேற வழி இல்லை, இப்போ நம்ம எடுக்கலனாலும் வேற யாருன்னா எடுத்துட்டு போயிடுவாங்க, செலவு பண்ணுறவங்க. அதனால நான் எடுத்துட்டு போயிடுவேன். அது சம்பந்தமா யாராவது கேட்டாங்கன்னா கொடுத்துருவேன். அப்படி இல்லைன்னா கோவில் உண்டியல்ல போட்டுருவேன். கோவில் உண்டியல்ல போட்டுருவீங்க. நானும் சாதாரண மனுஷன் தானே ப்ரோ, கண்டிப்பா எடுப்பேன். எடுத்துருவீங்க, எடுத்து நீங்க யூஸ் பண்ணிப்பீங்க. ஆமா ப்ரோ. ஓகே, எப்படி அந்த விலைவாசி ஒரு செகண்ட் ஆனா யோசிப்பேன் ப்ரோ, யாரோ விட்டு போயிருப்பாங்களோ. ஆனா எடுத்தா எனக்கும் ஏதாவது பின்னாடி ஏதாவது ஒரு செகண்ட் லைட்டா வருத்தப்பட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த செகண்ட் நம்ம எடுத்துக்க வேண்டியதான். கண்டிப்பா. ஸோ இப்போ உழைப்பு இல்லாம டக்குன்னு அவ்வளோ பணத்தை வந்து கிடைக்குது இல்லையா, அது ரைட்டா? அது வாங்குறது எப்படி? உழைப்பு இல்லாமல் பணம் கிடைச்சா முதல்ல அந்த பணத்தை என்ன பண்ணணும்னு ஃபஸ்ட்டு தெரியாது ப்ரோ. ஸோ உழைப்பு இல்லாமல் கிடைக்கிற பணத்தை வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு இப்போ ஒரு ஐடியா இருக்குன்னா அந்த ஐடியா இருக்குன்னா அது எவ்வளோ பணம் தேவைப்படும், அது எப்படி பண்ணணும், என்ன இதுன்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் நான் சொல்கிறேன். ஆனால் சும்மாலாம் கிடைச்சா அது எதுவும் பண்ணிட முடியாது. சும்மா வீட்டில் தான் வச்சுருக்கணுமே. அது அவ்வளோ ஆசைலாம் கிடையாது நமக்கு. அந்த ஆசை பண ஆசைலாம் கிடையாது. பணம் ரொம்ப அவ்வளோ முக்கியம் இல்லை எனக்கு. முக்கியம் அவ்வளோலாம் கிடையாது. அப்படி உழைப்பு இல்லாமல் டக்குன்னு அவ்வளோ அமௌண்ட் கொடுக்கும்போது உங்கள் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? நீங்கள் ஒரு பக்கம் உழைச்சிட்டு இருக்கீங்க, டக்குன்னு இப்போ நாங்கள் கொண்டு வந்து ஒரு 30 கோடி ரூபா கொடுத்தா உங்கள் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? அது அதிர்ச்சி தான். அது வந்து கிடைக்காத ஒரு உண்மை. கிடைச்சா நல்லது தானே. நீங்க இப்போ உழைச்சிட்டு இருக்கீங்க, திடீர்னு அவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் போது உங்க ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? அமௌண்ட்டு அதிகமாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப வந்து பேராசைப்படணும். நம்மகிட்ட இருக்கா, இல்லாதவங்க ஹெல்ப் பண்ண முடியுமா, என்னால் முடியுமா, நமக்கு தேவை இருக்கா,
தேவைக்கு மிஞ்சி என்ன காசு இருக்கா இல்லாதவங்களுக்கு கொடுத்துட வேண்டியது அவ்வளோதான் ப்ரோ. அதுதான் அது 30 கோடி ரூபாய் அந்த படத்துல வர மாதிரியே என்னோட அப்பா அப்படி ஒரு உயிர் எடுத்திருந்தா ஓகே. எங்க இருந்தா 30 கோடி வருதுன்னா வேண்டாது, அதை அவாய்ட் பண்ணிடுவீங்க. வேண்டவே வேண்டாம். அந்த கிளாஸ்க்குள்ளே நம்ம போக வேண்டாம். 30 நாள்ல 30 கோடி செலவு பண்ணா 30 கோடி வரும்னு சொல்றாங்கல்ல, அந்த கிளாஸ்க்குள்ளேயே நான் போக மாட்டேன். இஃப் அட் ஆல் அது ஃப்ரம் ஒரு அன்னோன் பர்சன் அல்லது சும்மா ஒரு ஓப்பன் சேலஞ்சுனா வேண்டாம். இருக்கிற வரைக்கும் போதும். போதும் போதும். அந்த ஓவர் நைட் ஒபாமாலாம் நீங்க நம்புறது இல்ல? நம்பிக்கை இல்ல. அது மாதிரிலாம் ஐடியா இல்லை. கொஞ்சம் சந்தோஷமா இருப்போம் ப்ரோ. இருக்கிறது ஒரு வாழ்க்கை, கொஞ்சம் நல்லா வாழ்ந்துட்டு போயிடலாம். கொஞ்சம் ஈஸியா கிடைச்சிருந்தேனே ஒரு சந்தோஷம். செலவு கஷ்டப்படாம கிடைச்சிருச்சு அப்படின்ற ஒரு ஃபீல்ல சந்தோஷம். ஸோ மக்களுடைய ரெஸ்பான்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. ரொம்ப மகிழ் வைக்கிற மாதிரியான ரெஸ்பான்ஸ் நிறைய வந்துச்சு. நான் வந்து ஏழைகளுக்கு உதவுவேன், நிறைய ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு வந்து டொனேட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நிறைய ஆன்சர்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷப்படுற அளவுக்குள்ள இருந்துச்சு. நீங்கள் ஆஸ் அ வியூவராக உங்கள் கையில் வந்து 30 கோடி ரூபா கொடுத்தா என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானே விகடனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இளம் வயதிலேயே ரிட்டையர்மெண்ட், வீடு, வெளிநாடு, சுற்றுலா, உங்கள் கனவுகளை நிறைவேற்ற நாங்கள் உதவுகிறோம். பிரகலா வெல்த், தமிழகத்தின் முன்னணி மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.